ஏழரை சனி நடக்கும் காலத்தில் திருமணத்தை செய்யலாமா அப்படிங்கிற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். நம்மில் பலருக்கும் இந்த சந்தேகம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. பிள்ளைக்கு ஏழரை சனிங்கிறது நடக்கிறது, இந்த நேரத்தில் திருமணத்தை நடத்த முடியுமா, அதனால் தடைப்பட்டு போயிடுமா, அல்லது அவருடைய மன வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது வந்துருமோங்கிற ஒரு பயம் நம்மையும் அறியாமல் அது சேர்ந்துடுறது. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏழரை சனி என்பது ஒரு கெட்ட பலனை தரக்கூடிய காலமே அல்ல அப்படிங்கிறது நல்ல தெளிவாகவே தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சொல்கிறது கூட நம்ம பார்த்துருக்கலாம். எனக்கு ஏழரை சனியினுடைய காலத்தில் தான் குழந்தை பிறந்தது, எனக்கு ஏழரை சனியினுடைய காலத்தில் தான் நான் வீடு கட்டினேன், எனக்கு அந்த டைமில் தான் ப்ரமோஷன்லாம் கிடச்சிதுங்கிறத சொல்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ஆக ஏழரை சனியினுடைய காலத்திற்கும் திருமணத்தை நடத்துவதற்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இல்லை. முதல்ல சனி அப்படின்னு சொன்னானே அவர் ஏதோ ஒரு கெடுதலான பலனை தரக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான கருத்து நமக்குள்ளாக புகுந்து கொண்டிருக்கிறது. சனியை போல் கொடுப்பவனும் இல்லைன்னு சொல்லுவார். அதாவது சனி கொடுக்க நினைத்தால் அதை தடுக்க யாராலுமே இயலாதாம். அந்த அளவுக்கு சனி நல்லதை பண்ணுவார். சனிங்கிற ஒரு கிரகம் உழைப்பிற்கான ஒரு கோளாகவே பார்க்கப்படுகிறது. நல்ல கடுமையாக உழைக்கக்கூடியவருடைய ஜாதகத்திலும் பார்த்தோம்னா சனி தான் நல்ல பலம் பெற்றிருப்பார். ஆக ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு திருமண தடை வர்றது அப்படின்னு சொன்னால் அதற்கு சனி மாத்திரம் காரணம் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கக்கூடாது. இப்படி லாஜிக்காக யோசிச்சு பாருங்களேன். இப்போ இன்னைய தேதியில் ஏழரை சனி அப்படிங்கிறது மகர ராசி, கும்பராசி, மீன ராசிக்காரர்களுக்கு நடந்துருக்கும். ஆக இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே இந்த நேரத்திலே திருமணத்தை நடத்த முடியாதா? யோசிச்சு பாருங்களேன். அதே மாதிரி மீன ராசிக்காரர்களுக்கு இப்போதான் ஏழரை சனிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 6 வருஷத்துக்கு அவங்களுக்கு ஏழரை சனி தான் நடக்குங்கிறதுனால மீனராசிக்காரர்கள் யாருக்குமே அடுத்த 6 வருட காலத்திற்கும் திருமணத்தையே நடத்த முடியாதா? ஆக நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை தவறாக நினைச்சுண்டு நாம ஒரு தவறான கற்பனையை செய்து கொண்டு அதனை கண்டு பயந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஜாதக ரீதியாக, ஜோதிடவியல் ரீதியாக ஏழரை சனியினுடைய காலத்திற்கும் திருமணத்தை நடத்துவதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. முதல்ல ஏழரை சனி அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொடுத்துருக்கும். ஏழரை சனியின் மூலமாக ஒரு நிரந்தர தடை என்பது கண்டிப்பாக உருவாகாது. ஏழரை சனி காலத்தில் உருவாகக்கூடிய பிரச்சனைகள், அதாவது இந்த சனிக்கிழமை ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்த சனிக்கிழமைக்குள்ளாகவே அந்த பிரச்சனை என்பது நம்முடைய முயற்சியின் மூலமாக தானாகவே காணாமல் போய்விடுகிறது. ஏழரை சனினாலே பிரச்சனைங்கிறத நினைக்கவே கூடாது. ஒருவருடைய ஜாதகத்திலே சனியினுடைய நிலை என்பது ஒரு வலிப்பெற்ற நிலையிலே இருந்தால், ஒரு சில குழந்தைங்க பார்த்தோம்னா பிறக்கும் போதே ஏழரை சனியிலே தான் பிறப்பா. அவளுக்கெல்லாம் பார்த்தோம்னா கரெக்டாக கல்யாண வயசில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏழரை சனிங்கிறது தான் நடந்துருக்கும். இருந்தாலும் அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்பது ஒரு அபரிமிதமான நற்பலன்கள் தான் நடந்து கொண்டிருக்கும். அந்த ஏழரை சனிங்கிற ஒரு பீரியட் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு மிக அற்புதமான ஒரு அனுபவத்தை கற்றுத்தருகிறது. அந்த அனுபவ பாடத்தின் மூலமாக எல்லோரையும் எப்படி கையாள வேண்டும், அடுத்தவர்களிடத்திலே எப்படி நாம் பழக வேண்டும், அவர்களை எப்படி சமாளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான கலையை கற்றுத்தருவதே இந்த ஏழரை சனியினுடைய காலம்தான் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். 12ல் சனி வந்தாலும், அதாவது முதல்ல ஏழரை சனிங்கிற கான்செப்ட் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏழரை சனின்னு சொன்னால் சனியானவர் ஒரு ராசியிலே 2.5 வருடம் சஞ்சரிப்பார். நம்ம ராசிக்கு முதல் ராசிக்கு வரும்பொழுது அந்த ஏழரை சனிங்கிறது பிடிக்கிறதுன்னு சொல்கிறோம். முதல் ராசியிலே ஒரு 2.5 வருஷம், நம்ம ராசியிலே ஒரு 2.5 வருஷம், நம்ம ராசிக்கு அடுத்த ராசியான அதில் ஒரு 2.5 வருஷம்னு சொல்லி இந்த 2.5 ஏழரைங்கிற மாதிரி அந்த ஏழரை வருட காலத்திய அந்த காலத்தை, அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடை தான் ஏழரை சனி அல்லது ஏழரை நாட்டு சனி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றார். நம்ம ராசிக்கு முதல் ராசியிலே வரும்பொழுது 12ஆம் இடத்திலே சனி என்பவர் வரும்போது ஒரு கடுமையான அலைச்சலை தருவார். அந்த அலைச்சலின் மூலமாக ஒரு தடவைக்கு 2 தடவையாக அலைஞ்சு அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சனியினால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் அவராலேயே தீர்விற்கு வந்து அதன் மூலமாக ஒரு நிரந்தர நன்மை நடக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்ம ராசிக்குள்ளேயே சனி வந்து இருக்கும் பொழுது அந்த 2.5 வருட காலமும் நமக்குள்ளாக
ஒரு பொறுமை, ஒரு அழுத்தம்னு சொல்றா தெரியுமா? எதையும் தாங்கும் இதையும் சொல்வா தெரியுமா? அந்த எதையும் தாங்கக்கூடிய இதயத்தை தரக்கூடிய அந்த தன்மை, அது கூட எப்படி? அனுபவ பாடத்தின் மூலமாக அதை தரக்கூடிய திறனை அந்த சனியானவர் கற்றுத்தருவார். அடுத்த 2 வருடம், அதாவது நம்ம ராசிக்கு அடுத்த ராசியிலே 2வது ராசியிலே போய் அந்த சனி உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த 2.5 வருஷமும் பார்த்தோம்னா, அடுத்தவர்களிடத்திலே எப்படி பேசி அந்த காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த திறனையும் கற்றுக் கொடுத்து விடுவார். இது பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம்தானே தவிர, இதனை கொண்டு 7.5 சனியினுடைய காலத்திலே திருமணத்தை நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த கருத்துமே கிடையாது. உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 7.5 சனியினுடைய காலத்திலே நடக்கக்கூடிய திருமணங்கள் காலத்தையும் வென்று வெற்றி பெற்று கொண்டுதான் இருக்கின்றன. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.